guys, welcome to my channel. You are watching PV Vlogs Tamil. இது நான் உங்களில் ஒருத்தன் பிரகாஷ். நாடென்ப நாடா வளர்ந்த நாடல்ல, நாட வளர்ந்தரு நாடு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் உட்காந்துன்னு ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம கவர்மெண்ட்டை தான் குறை சொல்லிட்டு இருக்கோம், ப்ளஸ் வந்து மற்றவங்கள தான் குறை சொல்லிட்டு இருக்கோம். இவங்க எதுவுமே வந்து நம்ம நாட்டுக்காக செய்ய மாட்டாங்க, செய்யறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாலே போதும், நம்ம நாடு எங்கேயோ போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, நம்ம சர்வீஸ்க்காக எதிர்பார்த்துன்னு வெளியே நிறைய பேர் இருக்காங்க. ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க, ப்ளஸ் வந்து ரொம்ப புவர் பீப்புள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்காக நம்மளால முடிஞ்ச சர்வீஸ் அப்பப்போ நம்ம செஞ்சோம்னாலே போதும், நம்ம நாடு வந்து எங்கேயோ போயிடும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அடையார் வந்திருக்கோம். அடையார் எதற்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு திருக்குறள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த திருக்குறளுக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த கண்டென்ட். ஸோ அதனால தான் நான் இந்த கண்டென்ட் சூஸ் பண்ணேன். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. நண்பர்களே, இப்போ நான் வந்து சொன்ன கண்டென்ட் கிட்ட வந்துட்டேன். இதுதான் வந்து ஐ எம் இட் டு உன். இதோட மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்பதற்கு முன் உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இதோட மோட்டிவ். இதோட கான்செப்ட் என்னன்னு ஆக்சுவலி கவனிச்சிங்கன்னா, இந்த சைடு வந்து ஒரு ரேக், அதாவது ஒரு கிளாசெட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு சைஸ் பத்தாம போன ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது வேஸ்ட்டாக வீட்டில் வச்சுருப்பீங்க, சும்மானே வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்துன்னு வந்து நீங்கள் இங்கே லோட் பண்ணிங்கன்னா, இல்லாத பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம்லெஸ் பீப்புள்ஸ், ப்ளஸ் வந்து எப்படி சொல்கிறது, புவர் பீப்புளெலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து இங்கே டெய்லி எடுத்துன்னு போகிறாங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து வாங்க என் கூட வாங்க, பக்கத்துலேயே வந்து ஃப்ரிட்ஜ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் எதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லி வந்து நிறைய ஃபுட்ஸ் வேஸ்ட் பண்ணுவோம், நமக்கே தெரியும். தெரியாமலாம் ஒன்றும் இல்லை, நம்ம எடுத்துன்னு போய் குப்பை தொட்டியில் கொட்டுவோம். அது குப்பை தொட்டிலாம் கொட்டாதீங்க. அது நீங்கள் சாப்பிட முடியலன்னு தெரிஞ்சுன்னா, அது நல்லா இருக்கும் போதே எடுத்துன்னு வந்து இந்த ஃப்ரிட்ஜில் லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஹோம்லெஸ் பீப்புளுக்கு அவங்க வந்து ஃபுட் இல்லாமல் தான் இருக்காங்க ஜென்ரலாகவே. ஸோ வந்து அவங்களுக்கு ஃபுட்டாக அந்த டைமுக்கான மீலாக வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து புவர் பீப்புள்ஸ் கூட திடீர்னு நடுவில் பசிக்கலாம், அவங்களால வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கடையிலேருந்து வாங்கி சாப்பிட முடியாத நிலைமையில அவங்க இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணிட்டு போங்க, இல்லாத பீப்புள்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ ஏன் சார்பாக வந்து நான் கொஞ்சம் கிளாத்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன், இவங்களுக்கு டொனேட் பண்ணேன். ஸோ அதை நான் வச்சிடுறேன். இப்போ இங்கே வந்து நம்ம பெரியவர் ஒருத்தர் வந்து இங்கே செக்யூரிட்டியாக வந்து 4 இயர்ஸ் கிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு சொல்கிறாரு. கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், இதோட நல்லதெல்லாம் என்ன நடக்குதுன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். பெரியவரே வாங்க. பேரு பெரியவரே? ஆறுமுகம் ஐயா. ஆறுமுகம். எவ்வளோ நாளாக இங்கே வேலை செஞ்சுட்டு? இங்கே 3 வருஷமாக இருக்கிறேன். அப்படியா? இது யாரு நடத்திட்டு இருக்காங்க? இது டாக்டர் அம்மா பாத்தியமான ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் வந்து இதை நடத்துகிறாங்க. எந்தங்களுக்கு வந்து சாப்பாடு, போக்குவரத்து, துணிமணி எல்லாமே இல்லாத பட்டவங்க வந்து உபயோகப்படுது, அதை வச்சு அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆமாம். எவ்வளோ வருஷமா இதை நடத்திட்டு இருக்காங்க? 3 வருஷம். 3 வருஷமா. ஓகே. இது அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, அவ்வளோ யூஸ்ஃபுல் ஆகுதுன்றாங்க மற்ற ஹோம்லெஸ் பீப்புள்ஸுக்குலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க நம்ம டாக்டர் ஃபாத்திமா. அவங்க வந்து திருவாரூர் சேர்ந்தவங்கன்ற மாதிரி சார் சொன்னாரு. அவங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்றாங்க, இதால நிறைய பேர் வந்து பெனிஃபிட்ஸ் அடைகிறாங்க. அப்புறம் ஐயா, 5-6 இடத்துல இருக்கு ஐயா இதே மாதிரி. அப்படிங்களா? ஆமா. எங்க இருக்கு? ஓயமார் இருக்குது, ஓயமார் இருக்குது, ஆலந்தூர் இருக்குது, மாம்பழத்தில் இருக்குது, அண்ணா நகர் இருக்குது, இது கேக்க நகர்ல இருக்குது. இப்படி ஒரு 5-6 இடத்துல வச்சிருக்காங்க. அவங்க பண்றது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம், எனக்கே வந்து நல்ல விஷயம். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம். இது வச்சதுல இருந்து தான் நிறைய இடத்துல இது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பாக்குறீங்களா, ஒரு நாளைக்கு ஒரு தோராயமா எத்தனை பேர் வந்து இதால பெனிஃபிட் ஆறாங்க? 50-60 பேர் சாப்பிடுவாங்க. 50-60 பேர் சாப்பிடுறாங்க. ஓகே, பாத்துக்கோங்க guys, 50-60 பேருக்கு, அதாவது இந்த ஒரு இடத்துல வந்து ஃப்ரீயா ஃபுட் கிடைக்குது இல்லாதவங்களுக்கு. சோ இவர் சொன்ன கிடைக்குது. இருந்தாலும் இந்த ஏரியாவில தான் நிறைய ஜனம் சாப்பிட்ற, இல்லாதப்பட்டவங்க, வேலைக்கு போறவங்க, கை கால முடியாதவங்க, நொண்டிங்க, இப்படி எல்லாம் நிறைய பேர் இது பண்றாங்க. இது எவ்வளவு நேரம் திறந்து வச்சிருப்பீங்க ஐயா? காலையில 7 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்துருக்கீங்க. ஓகே. அப்போ இந்த ஒரு இடத்துலயே வந்து இத்தனை பேர் பெனிஃபிட் ஆறாங்கன்னா, மற்ற இடத்துலயும் வந்து எத்தனை பேர் பெனிஃபிட் ஆவாங்கன்றது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஸோ நீங்க வந்து உங்க ஃப்ரீ டைம்ல
இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் guys. நீங்க வந்து நிறைய ட்ரெஸ் வந்து நம்ம கிளாசெட்ல வச்சிருப்பீங்க யூஸ் பண்ணாம. அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுத்து வந்து நீங்க டொனேட் பண்ணீங்கன்னா இல்லாதப்பட்டவங்களுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகும். பிளஸ் வந்து நமக்கு தெரிஞ்சு உங்களுக்கே வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணிருப்பீங்க, என்னடா இவ்வளவு ஃபுட் வேஸ்ட் பண்றோமே டெய்லி, அந்த மாதிரி கில்ட்டியா நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க. சோ வந்து இனிமே அந்த ஃபுட் வேஸ்ட் பண்றதை பத்தி யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இது எல்லா ஏரியால இருக்கு. நல்ல பொருளா வைக்கணும். அதே மாதிரி அவர் சொல்றாரு பாருங்க, நல்ல பொருளா வைக்க சொல்றாரு. சோ வந்து நம்மளால ஒருத்தங்க பெனிஃபிட் ஆறாங்க, அவங்களும் வந்து மனுஷங்கன்றத நம்ம உணர்ந்துக்கணும். நம்மளும் வைக்கிறோம்ட்டு இஷ்டத்துக்கு கிழிஞ்ச துணி, இந்த மாதிரி வேஸ்ட் பொருள்லாம், அழுக்கு துணி, கரைப்பட்டது எல்லாமே வருது. இந்த மாதிரி பாருங்க அவர் எவ்வளவு சொல்றாரு பாருங்க. சொல்லுங்க. அதான் சார், அது அழுக்குப்பட்டது, கறி, இது கரைப்பட்டது, கிழிஞ்சு போறது, இதெல்லாம் தான் ரொம்ப பேர் எடுத்தாந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு கை சேர்த்து நல்ல பொருள் இருந்தால் தான் வைப்போம், கெட்ட பொருள் எடுத்து போட்டுருவோம். பாருங்க அவரு எவ்வளவு இதுவா சொல்றாரு பாருங்க. சோ வந்து நல்ல பொருளா வைங்க, கிழிஞ்சு போன பொருள்லாம் யாருக்கு வேணும், தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. நல்ல பொருளா எடுத்துன்னு வந்து இந்த கிளாசெட்ல ஸ்டோர் பண்ணுங்க. சோ நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி ஃபுட்டு, மெயினா ஃபுட்டு பாருங்க, ஃபுட்டு தான் வந்து மெயின். ஃபுட்டுல வந்து நீங்க அடிக்கிட்டு போயிடுங்க, எடுத்துன்னு வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு காலையிலே எப்படியோ தெரிஞ்சிடும். அதனால கொஞ்சம் கூடிய சீக்கிரம் எடுத்துன்னு வந்து இல்ல லோட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இல்லாதவங்க நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப காலியா இருக்கு. இது காலியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெச்சோனே வந்து அதை எடுக்கிறதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. சோ வந்து நீங்க வைக்கிறதும் வந்து பெனிஃபிஷியலா தான், அதுவும் வேஸ்ட் ஆகும். தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. சோ கண்டிப்பா எடுத்துட்டு வந்து வைங்க. அப்புறம் ஐயா, இந்த நல்ல வேலை செய்யற ஃபாத்திமா மேடம் அவங்களுக்கு வந்து என்னோட நல்ல ஒரு கங்க்ராட்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி. நீங்களும் ஒரு நல்ல வேலை செய்றீங்க, நல்ல விஷயம், கண்டிப்பா செய்யுங்க. இல்லாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி நீங்களும் வந்தவுடனே எல்லாருக்கும் சாப்பாடு ட்ரெஸ் வந்து அவங்க தங்களுக்கு பற்றி எது பிடிக்குதோ அது அவங்க எடுத்துக்காங்க. நண்பர்களே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ எடுத்ததுல எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். பிகாஸ் வந்து இது ஒரு நல்ல காஸ். இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிற நம்ம டாக்டர் ஃபாத்திமா மேடம் அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். பிகாஸ் நிறைய பேர் இதால வந்து பயனடைகிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் guys, don't forget to like, share, comment and subscribe. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப தேவைப்படுறாங்க. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மிஸ் பண்றாதீங்க. பிளஸ் வந்து இந்த மாதிரி இந்த இடம் இருக்கிற எல்லாமே வந்து நான் உங்களுக்கு மேப் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். அதை பார்த்து நீங்க வந்து உங்களால முடிஞ்ச டொனேஷனை அப்பப்போ வந்து பண்ணிட்டு போங்க. ஸோ வந்து நீடி பீப்புள், ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாருக்குமே வந்து இது உதவும். நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்காம மற்றவங்களும் பிறரும் வந்து நிறைய பெனிஃபிஷியல் அடையணும்னு நினைக்கிறதுனால தான் இந்த நன்கொடை பெட்டகத்துக்கு பேரு IM to 1.